ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ரீமியாக கோகனட் மில்க் ரைஸ் புலாவ், அது கூட கிரேவி வந்து ப்ரொக்கோலி கிரேவி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ண போகிறேன், ப்ரொக்கோலி கிரேவி. அது ஒரு சின்ன பூ எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா சுடுதண்ணி, கொதிக்கிற சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். அந்த ப்ரொக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வடிகட்டி ப்ரொக்கோலி தனியாக எடுத்துக்கணும். இப்போது அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொக்கோலி எடுத்து வச்சுருக்கோம்ல வடிகட்டி அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் நல்லா வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும் ப்ரௌன் ஆனோன்னு. அதுக்கப்புறம் மிக்சிக்கு நம்ம மாற்றிக்கணும். ஜாருக்கு வந்து அந்த வதக்கின வெங்காயம், முந்திரி மாற்றிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததை கட் பண்ணி 4 போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் போட்டுடணும். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கணும். 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து பச்சை ஸ்மெல்லாம் போகணும். ஏன்னா நம்ம வந்து மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ப்ரொக்கோலி ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிடணும் ஸ்டவ்வில். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு, கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு, ப்ரொக்கோலியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அது போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான ப்ரொக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கோகனட் மில்க் ரைஸ், தேங்காய் பால் சாதம் வந்து பண்ண போகிறோம். இது நான் வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸில் தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். சில பேர் வந்து பாத்திரத்தில் பண்ணுவாங்க, நான் வந்து குக்கரில் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய், 2லேருந்து 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு ஒரு 5-6 முந்திரி போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் வடிகட்டி. 2 கிளாஸ் எடுத்துருக்கேன்ல, அதுக்கு 3 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். அரிசி
ஸோ 3 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன். நான் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் பண்ணுறேன். ஒரு சில பேர் வந்து 2 கிளாஸ் தேங்காய் பால் 1 கிளாஸ் நார்மல் வாட்டரில் பண்ணுவாங்க. நான் வந்து தேங்காய் பால்லே பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா ரிச்சியாக க்ரீமியாக கிடைக்கிற மாதிரி. அதுக்காக தேங்காய் பாலே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் இஷ்டம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஸ்லோவாக. நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கிளாஸ் எடுத்து நல்லா கழுகி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. ரைஸ் போட்டு குக்கர் மூடி விசில் குக்கரில் போட்டுட்டு மீடியமில் ஸ்டவ் மீடியம் வச்சு 2 விசில். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா அது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.